சுனாமி பேரலைகள் எழுதிச் சென்ற வலிமிக்க அனுபவங்களை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கான உதவிக்கரங்கள் நீண்டன. உலக வங்கி நிதியுதவியோடு 2 கட்டங்களாக சுமார் 3800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுனாமி மறுவாழ்வு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. அதேபோல 2008ஆம் ஆண்டு முடிக்க வேண்டிய இலக்கோடு ஆசிய வளர்ச்சி வங்கி நிதியுதவியோடு சுனாமி அவசர கால உதவி திட்டம் 630 கோடி ரூபாய் செலவில் அறிவிக்கப்பட்டு தொடங்கப்பட்டன. பிரதமர் நிவாரண நிதி, ராஜீவ்காந்தி மறுவாழ்வு திட்டம் என்று சுனாமியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான திட்டங்கள் நீண்டன. ஆனால் எந்த திட்டங்களும் சுனாமி ஏற்படுத்திய தனிப்பட்ட இழப்புகளையும் பாதிப்புகளையும் முழுமையாக மீட்டுத் தரப்போவது இல்லை. தொடரலாம் சுனாமி தந்த சுவடுகளை. அழகாக இருக்கும்போது நமது மனதை கொள்ளை கொள்ளும் இயற்கை வேறு வடிவம் எடுத்து சீற்றம் கொள்ளும் போது பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தி விடுகிறது. சுனாமி காஞ்சிபுரம் மாவட்டத்தின் கடலோர பகுதிகளிலும் பாதிப்பை ஏற்படுத்த தவறவில்லை. சுனாமி சூறையாடிய அந்த பகுதி மக்களுக்கு இயல்பு வாழ்க்கை திரும்பிவிட்டதா? இப்போது பார்க்கலாம். எப்போது பார்த்தாலும் கடல் அழகுதான். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டம் கல்பாக்கத்தில் வாழும் மக்களுக்கு இந்த கூற்றில் மாற்று கருத்து இருக்கிறது. அதற்கு காரணம், தற்போது அழகாக தவழ்ந்து வரும் அலைகள் 9 ஆண்டுகளுக்கு முன் பேரலைகளாக மாறி பல உயிர்களை உட்கொண்டதுதான். இப்போது இந்த கிராமம் அமைதியான உறைவிடம் போல் காணப்பட்டாலும் சுனாமி வந்து தாக்கிய போது கண் இமைக்கும் நேரத்தில் தங்களது உறவினர்களை இழந்ததாக கண்ணீர் மல்க கூறுகின்றனர் இப்பகுதி மக்கள். தேடிக்கிட்டு போய் அங்கே ஈசார் ரோடு வரைக்கும் தேடிட்டு இதுங்க 3 தான் உட்காந்து, இந்த குழந்தை பெற்றவன் மருமவன் இந்த 2 பொண்ணுங்க தான் உட்காந்துன்னு இருக்குதுங்க. என் பொண்ணை காணால தேடி சுற்றி அழுந்துட்டு அப்படியே விழுந்துட்டான் மயக்க அடிச்சு. வீட்டில் பார்த்தா நான் என்னுடைய வீட்டில் என்னுடைய அண்ணன் மகள் இருந்தா, என்னோட பையன் 2 பேர் இருந்தாங்க, மனைவி, என்னுடைய சகலன் பிள்ளை கூட வீட்டில் தான் இருந்தாங்க. பார்த்தா யாருமே வீட்டில் இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. ஒரு நொடியில் ஏற்பட்ட சுனாமி பேரால கரையோர பகுதியில் வாழ்கின்ற மீனவ சமுதாய உயிர்கள் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கிறது. அதில் நானும் ஒருத்தன். பார்த்தீங்கன்னா யார் பண்ண புண்ணியமே தெரியல, என்னுடைய மனைவியும் ஒரு பிள்ளை மட்டும் தான் கிடைச்சாங்க. சுனாமி ஏற்பட்ட பிறகு கடலில் ஆழமாக இருந்த பகுதி மேடாகவும், மேடாக இருந்த பகுதி ஆழமாகவும் உள்ளதாக இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த மாற்றங்கள் தங்களின் வாழ்க்கையிலும் பிரதிபலிப்பதாக கூறுகிறார்கள் இவர்கள். இந்த துக்க நாளை அரசு விடுமுறையாக அறிவித்தால் மீனவ மக்கள் ஆண்டுதோறும் கேட்டுக்கொள்ளுகின்ற அந்த கோரிக்கை நிறைவேறியதாக இருக்கும். சுனாமி என்பது கடலோர மக்கள் பாதிக்கப்பட்ட துன்பங்கள், சொல்லனாத துன்பங்கள் என்பதை உலகம் அறியும். ஏறத்தாழ காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மட்டும் ஏறத்தாழ 500க்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போனார்கள். ஒருவேளை மீண்டும் சுனாமி வந்தால் அதனை எதிர்கொள்ள அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்திருந்தாலும் இன்னும் ஒரு சுனாமியை எதிர்கொள்ளும் மனோதிடம் தங்களுக்கில்லை என்கின்றனர் கல்பாக்கம் மக்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் விஜயகுமார். சுனாமியின் கோர வடுக்கள் பதிந்த இடங்களில் புதுச்சேரியும் ஒன்று. இங்கு சுனாமி தாக்கியதன் நினைவுகள் கடலோர கிராமங்களில் பதிந்து கிடக்கின்றன. சுனாமியால் பாதிக்கப்பட்ட நல்லவாடு கிராம மக்களுக்கு சுனாமி குடியிருப்புகள் அப்போது அறிவிக்கப்பட்டன. ஆனால் அவர்களுக்கு அந்த வீடுகள் கிடைத்துவிட்டனவா? இப்போது பார்க்கலாம். சுனாமியால் வீடுகளை இழந்த 2000க்கும் மேற்பட்டவர்களுக்கு புதுச்சேரி அரசு வீடுகளை கட்டி கொடுத்துள்ளது. ஆனால் புதுச்சேரியை ஒட்டியுள்ள நல்லவாடில் 700க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு இன்னும் வீடுகள் கிடைக்கவில்லை. கடல் மட்டம் அவ்வப்போது உயரும் போதும் புயல் சின்னம் ஏற்படும் காலங்களிலும் கடும் அவதிக்கு ஆளாவதாக கூறுகின்றனர் இவர்கள். இது வரைக்கும் வீடு என்னன்னு ஏதுன்னு கட்டி கொடுக்கல. தானா புயல வீடும் பிரிச்சும் போயிடுச்சு, இருந்த வீடெல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. அதுக்கே எங்களுக்கு ஒரு வழி பண்ணல. நாங்கள் கடலை பார்க்கவா, நாங்கள் வீட்டை குடும்பத்தை பார்க்கவா, எதுவும் பார்க்காத நாங்கள் இப்படியே இருக்கிறோம். இங்கே பாருங்கள், கடலுக்கிட்டே இருக்குது. வாழை வாரெலாம் எங்கே வச்சிருப்பார், இடமே இல்லை. நாங்கள் என்ன தான் செய்யறது, தொழில் இப்படி தான் பண்ணுறது, எங்கே தான் போகிறது. நீங்கள் கல்லையாக கொட்டுங்க, இல்லைன்னா எங்களுக்கு கூட தாங்க. சுனாமி தாக்கி 6 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நல்லவாடு மக்களுக்கு வீடுகளை கட்டி கொடுக்க அரசு முடிவு செய்தது. இதற்கான பணிகள் தொடங்கி 3 ஆண்டுகள் ஆகியும் அது இன்னும் முடிந்தபாடில்லை. 600 குடும்பங்கள் இருக்கும் நிலையில் 300 வீடுகளே கட்டப்பட்டிருப்பதால்
யாருக்கு வீடுகள் கிடைக்கும் என்று தெரியவில்லை என்கின்றனர் இங்குள்ள மக்கள். ஊரில் சுனாமி எடுத்தது எல்லா ஊருக்கும் வந்து வீடு கொடுத்தாங்க, தனியாரும் கட்டி கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டும் கட்டி கொடுத்தது. இது வரைக்கும் நல்ல வாட்டில் கட்டித்தரேன்னு வீடை புதுப்பிச்சு கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் கொடுத்த பாடு இல்லை. ஆனால் கரையோர பகுதியில் கடலை அடித்து போட்டு வளவாறு எல்லாமே இங்கே ஊரை விட்டு எட்டால போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னும் எங்களுக்கு வீடு வாசல் கொடுத்தா தாங்க நாங்கள் ஊரை விட்டு கொஞ்சம் எட்டால போய் வாழ்க்கை செய்யறதுக்கு நல்லா இருக்கேன். 650 வீடு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்னா இருக்கணும். ஆனால் இப்போ இருக்கிறதே வந்து கட்டிக்கிறது 300 வீடு தான். இதனால் யாருக்கு வீடு கொடுப்பாங்கன்றதும் தெரியாமல் இருக்குது. கரையோரத்தில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்களா, மோட்டில் இருக்கவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியல. ஊர்லேயும் அதனால் பல பிரச்சனைகள் வந்துன்னு தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் தானே புயல் வந்தது, அதுலேயும் எதுவும் கொடுக்கல. நீலம் புயல் வந்து அதுலேயும் எந்த விதமான எதுவும் பண்ணல. எங்களுக்கு அப்பப்போ வர்றப்பெல்லாம் கடல் வந்து 100 அடி 150 அடி அப்படியே கடல் தண்ணி வந்து ஊர் உள்ள வந்து போகுது. நல்லவாடு மக்களுக்கான சுனாமி வீடுகள் கட்டும் பணிகள் 60% முடிவடைந்துள்ளன. வீடுகள் கிடைக்க 1 வருடம் ஆகலாம் என கூறப்படுகிறது. தொடர்ந்து துயரங்களை சந்தித்து வரக்கூடிய இப்பகுதி மீனவர்களுக்கு துரிதமாக சுனாமி குடியிருப்புகளை கட்டித்தரப்பட வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான். சுனாமிக்கு பிறகு கடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் கடலூர் மாவட்ட மீனவர்களின் வாழ்வையும் புரட்டி போட்டிருக்கிறது என்றே சொல்லலாம். கடல் அரிப்பின் காரணமாக படகுகளை நிறுத்தக்கூட இடமில்லை என்கிறார்கள் கடலூர் மீனவர்கள். கடல் நீர் அவ்வப்போது ஊருக்குள் புகுவதால் சுனாமியின் கோரத்தாண்டவம் இந்த மக்களின் மனதில் இன்றும் நிழலாடுகிறது. 57 கிலோமீட்டர் தூரத்திற்கு வங்கக்கடலை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டத்தில் 51 மீனவ கிராமங்கள் உள்ளன. 2004 சுனாமி பேரலைக்கு இங்கு 610 உயிர்கள் பலியாகின. சுனாமிக்கு பிறகு கடல் மட்டம் 500 முதல் 1000 மீட்டர் வரை அதிகரித்திருக்கிறது. கடல் அரிப்பால் சேதமடைந்த வீடுகளை இங்கு இன்னமும் பார்க்கலாம். சுனாமியின் தீவிரத்தால் ஏற்பட்ட கடல் அரிப்பை தடுப்பதற்காக கற்கள் கொட்டும் பணி பாதியில் நிற்கிறது. நிறைய வீடு வந்து சேதமடைஞ்சிருக்கு. இதை போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கமும் கடலோர பகுதியில் வந்து கற்களை கொட்டி அந்த கடல் அரிப்பு ஏற்படுத்த தடுத்து நிறுத்தணும். அது மட்டும் இல்லாமல் சில கிராமங்களில் பார்த்திங்கன்னா சில இடங்களில் மீன் தூண்டில் வளைவு கேட்டிருக்காங்க. அந்த தூண்டில் வளைவுக்கு பதிலாக இவங்க கடலோரத்தில் கல் கொட்டுறதுனால மீனவர்களிடையே வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த கல் கொட்டுறதையும் தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அந்த தடைகளை எல்லாம் மாநில மத்திய அரசாங்கம் கலைந்து உடனடியாக வந்து தேவையான இடங்களில் வந்து தூண்டில் அமைக்கணும். தேவையில்ல மீதி இடங்களில் வந்து கற்களை கொட்டி கடலோரம் வந்து அரிப்பை ஏற்படுத்துறதை வந்து தடுத்து நிறுத்தணும். சுனாமிக்கு முன்னாடி எங்கள் ஊரில் வந்து கடல் சீரம் ரொம்ப தரம் வந்துக்கிட்டு இருந்தது கடல். ஆனால் இப்போ வந்து பார்த்தாக்கா வந்து கடல் நீர் வந்து இன்னும் உள்வாங்கிட்டு வர இங்கே ஓரமாக போட்டிருந்த அந்த அரிப்பை தாண்டி கடல் இன்னும் உள்ளே வந்திருக்கு. போட்டு நிறுத்துறதுக்கு போதுமான இட வசதி இங்கே இல்லை. அதனால் ஒரு நாளைக்கு 2 போட்டு 3 போட்டு டேமேஜ் ஆகுது அதிகமாக. அதே போல் நாங்களும் மாவட்ட நிர்வாகத்துக்கிட்ட நிறைய தடவை மனு கொடுத்துக்கிறோம், லெட்டர் கொடுத்துக்கிறோம், எல்லாமே செஞ்சுக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை எங்களுக்கு. சுனாமி பேரலைகள் சூறையாடி 9 ஆண்டுகள் ஆகிவிட்டன. கடல் இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டது. ஆனால் கடலோடு போன உறவுகளை எண்ணிக் கலங்கும் மனிதர்கள் இன்னமும் அந்த நினைவுகளோடும் வாழ்க்கையோடும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆறுதலையும் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலியும் செலுத்துகிறது புதிய தலைமுறை. நாளை மற்றொரு பெருஞ்செய்தியோடு சந்திக்கலாம். அடுத்து வருகிறது சர்வதேச செய்திகள். இணைந்திருங்கள். புதிய